The following is the balance sheet of XYZ who were sharing profits in the ratio 5:3:2 on 31st December 2020. There was bill 4,000 due on 1/4/2024 under discount and other assets realized. Okay. So 1st April, 1st February, 1st March, 1st April, 1st May. Total 5 months cash realization amount கொடுத்திருக்காங்க. The expenses of realization would be expected 5,000. But ultimately amounted 4,000 only were paid on 1st May. Okay. The expenses already 5,000 எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா 4,000 தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 1st May. Okay. So in the case, first of all, outside liability, credit of loan ஆகும். இவங்களுக்கு first settlement ஆகும். Credit of loan. So the opening balance 10 lakh, 2 lakh. So 1st January 8,85,000 cash receive ஆயிருக்கு. அதே மாதிரி opening balance 20,000 இருந்தது. So 1st January 8,85,000 net cash amount. Opening cash balance 20,000. Realization expenses 5,000 வந்து pay பண்ணிட்டீங்க. So 8,85,000 plus 20,000 minus 5,000. The net value 9 lakh. Clear? So first January creditors first 9 lakhs pay பண்ணிடுறீங்க. 9 lakh, sorry, 10 lakh 9 lakh போயிடுச்சுன்னா 1 lakh. புரியல. 10 lakhல இருந்து 9 lakh மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 lakh. 2 lakh வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணல, அதனால அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் டேமேஜ். கிளியர்? Next one. 1st February 3 lakh pay பண்ணணும். சரி, 1st February உங்களுக்கு 3 lakhs ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ கிரெடிட்டார்ஸ்க்கு 1 lakh பே பண்ணிடுறீங்க, லோனுக்கு 2 lakh பே பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ அவுட் சைட் லைபிலிட்டி பே பண்ணி முடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் கிளியர்? ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ மற்ற அமௌண்ட் எல்லாமே பார்ட்னருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ டோட்டல் வேல்யூ எக்ஸ், ஒய் அண்ட் செட். ஸோ எக்ஸ் கேஸ் 55,000, ஒய் கேஸ் 37,500, செட் கேஸ் 31,500. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் 1,24,000. கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் மார்ச் அப்போ உங்களுக்கு கேஷ் ரியலைஸ் ஆனது 8,000. இந்த 8,000ல இந்த பில் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடுறீங்க. ஏன்னா பில் அமௌண்ட் உங்களுக்கு எப்போ டிஸ்கவுண்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்போ தான் டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ 8,000 4,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 4,000. ஸோ இந்த 4,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நெட் அமௌண்ட் 1,20,000. இப்போ இந்த 1,20,000 5:3:2 ரேஷியோல ஷேர் பண்ணிங்கன்னா 60,000. ஸோ 1,20,000 5:3:2 ரேஷியோல ஷேர் பண்ணிங்கன்னா 60,000, 36,000, 24,000.
60,000 minus 55,000, 5,000. 36,000 minus 37,500. Yeah, sorry, wait a minute. Sorry, wait. 55,000 இருந்து 60,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் 5,000 ஆக்சுவலா மைனஸ்ல வருது உங்களுக்கு. ஸோ அப்போ எக்ஸ் கேஸ்ல உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கு, மற்ற ரெண்டு பேருக்குமே ஆன்சர் வந்து பிளஸ்ல வருது. ஸோ அப்போ இந்த 5,000 என்ன பண்ணணும், ஒய் அண்ட் செட்டை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. டெஃபிஷியன்சி ஸோ ஒய் அண்ட் செட்டோட கேபிட்டல் ரேஷியோ. ஓகே, இந்த இதுல வந்து ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கக்கூடாது, கேபிட்டல் ரேஷியோ எடுக்கணும். 3,000 சாரி 375 350 ரெண்டுமே 15 டேபிள்ஸ்ல போகும். 375 divide 15 25 350 divide 15 21. So 25:21 இந்த ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 5,000 லாஸ் இவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா 2,717, இவங்களுக்கு 2,280. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் இவங்களுக்கு எதுவுமே இல்லை. 37,500 minus 36,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட் 1,500. 1,500 minus 2,717 கால்குலேட் பண்ணீங்கன்னா நெட் வேல்யூ 1,270. இந்த கேஸ் 31,500 minus 24,000 7,500. 7,500 minus 2,280 5,217. இவங்களுக்கு வேல்யூ வந்து பிளஸ்ல இருக்கு, அதை மைனஸ் பண்ணிருக்கீங்க. இந்த அமௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 4,000. இது வரைக்கும் கிளியர்? இப்போ பேலன்ஸ் டியூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேஸுக்கு சேமா தான் இருக்கு, பெருசா சேஞ்சஸ் இல்லை, 55,000. ஒய் கேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, பெருசா சேஞ்சஸ் இல்லை, அதே அமௌண்ட் தான் 37,500. ஜெட் கேஸுக்கு 31,500ல 4,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 27,500. இந்த பிளாக் வரைக்கும் கிளியர்? 8. நெக்ஸ்ட் ஒன் 1st April. ஸோ 1st April கேஷ் ரிலீஸ் ஆனது 5,000. அதோட இந்த பில் அமௌண்ட் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். ஸோ அப்போ 5,000 பிளஸ் 4,000 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 9,000. ஸோ ஆல்ரெடி இந்த 3 வேல்யூஸ் ஆட் பண்ணீங்கன்னா 1,20,000. 1,20,000ல 9,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,11,000. 1,11,000 ஆஸ் யூஷுவல் 5:3:2 ரேஷியோல ஷேர் பண்ணுங்க. ஸோ 55,500 33,300 இவங்களுக்கு 22,200. ஸோ 55,000 மைனஸ் 58,500 மைனஸ்ல வருது உங்களுக்கு. 37,500 minus 33,300 4,200 பிளஸ்ல வருது. 27,500 minus 22,200 5,300 பிளஸ்ல வருது. ஸோ இப்போ இந்த 500 ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் கேஸ் பண்ணலாம் 25:21 இந்த ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு 2,072 272 228. So the net value of cash pay இவங்களுக்கு எதுவுமே இல்லை. 4,200ல 272 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 3,928. 5,300ல 228 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5,070. பேலன்ஸ்
ஸோ எக்ஸ் கேஸ்க்கு அதே தான், ஓப்பனிங் தான் அப்படியே இருக்கு, பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஒய் கேஸ்க்கு 37,500ல 3,928 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 33,570. அண்ட் இந்த கேஸ் 27,500ல 5,072 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா the net value 22,420. கிளியர்? இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,11,000. இந்த பிளாக் வரைக்கும் கிளியர்? ஃபைனல் ஒன் ஃபர்ஸ்ட் மே. ஸோ ஃபர்ஸ்ட் மே அப்போ 10,000 ரியலைஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடியே 5,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அதில் 4,000 மட்டும் தான் பெய்ட் ஆயிருக்கு, பேலன்ஸ் 1,000 ரெக்கவர் ஆயிருக்கு, 11,000. 1,11,000ல 11,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 lakh. இப்போ இந்த 1 lakhல 5:3:2 ரேஷியோவில் ஷேர் 50,000, 30,000, 20,000. So difference amount 5,000. 55லேருந்து 50 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 5,000. 33,000லேருந்து 30,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 3,572. இது 22,400. சரி, 2,428. Okay. So the balance amount 55,000ல 5,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 50,000. 33,572ல 3,572 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 30,000. 22,428ல 2,428 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 20,000. கிளியர்? கிளியர்? The following is the balance sheet of PQR as on 31st August 2023 when they decided to dissolve the partnership. They share profits in the ratio 2:2:1. Okay. So creditors, loan, outside liability. And amount realized கொடுத்திருக்காங்க. Assets realized in the sum installment. Expenses of realization 500 but ultimately paid 400 only. Okay. Yeah. So first outside liability adjust பண்றீங்க. Creditors, loan, and இது போக பேலன்ஸ் இருந்தா பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஒன் 1000. ஓகே. ஆக்சுவலா ஓப்பனிங்ல 500 கேஷ் இருக்கு, அது நீங்க எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ரியலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ கிரெடிட்டார்ஸோட புக் வேல்யூ 2,000, லோனோட புக் வேல்யூ 5,000. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 1000 அட்ஜஸ்ட் பண்றீங்க. ஸோ நெட் வேல்யூ 1000, இங்கே 5,000. செகண்ட் ஒன் 3,000. ஸோ 3,000ல 1,000 கிரெடிட்டார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க, பேலன்ஸ் 2,000 லோன் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ்க்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க, லோனுக்கு 3,000 பெண்டிங். தேர்ட் ஒன் 3,900. ஸோ 3,900ல 3,000 உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறீங்க, பேலன்ஸ் 900 பார்ட்னர்ஸ். ஃபோர்த் ஒன் ஆஸ் யூஷுவல் 6,000. ஃபிஃப்த் ஒன் 20,000 அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ரியலைசேஷன் 500. அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது 400. ஸோ அப்போ 100 வந்து ரெக்கவர் ஆயிருக்கு, 20,000. இந்த பிளாக் கிளியர்?
MS case, total. So P case, P is capital 15,000, Q capital 18,000, and R capital 9,000. Total add பண்ணுங்க, the total capital 42,000. Clear? So the opening balance 42,000. So உங்களுக்கு third installmentல receive ஆகிறது 900. 42,000ல 900 adjust பண்ணிட்டீங்கன்னா balance 41,100. Profit sharing ratio 2:2:1. So 41,100 2:2:1 ரேஷியோக்கு ஷேர் பண்ணீங்கன்னா 16,440 16,440 8,200. So 15,000 minus 16,440 இவங்களுக்கு ஆன்சர் மைனஸ்ல வரும் 1,440. இப்போ இவங்களுக்கு மைனஸ்ல வரும்னா Q and R வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் டெஃபிஷியன்சியை. கேபிட்டல் ரேஷியோ 18:19. ஸோ அப்போ 2:1. ஸோ 1,440 2:1ல அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இது 960, இது 480. கிளியர்? ஸோ அப்படி உங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நெட் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 18,000 minus 16,440 1,560. இந்த 1,560ல 960 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 600. இவங்களுக்கு 9,000 minus 8,220 780. 780ல 480 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 600. ஸோ இந்த அமௌண்ட் வந்து கேஷ் வந்து பே பண்ணிருக்கோம். பே. ஸோ அப்போ பேலன்ஸ் P கேஸ்க்கு சேஞ்சஸ் இந்த சேம் அதே ஓப்பனிங் கேபிட்டல். Q கேஸ்க்கு 18,000ல 600 லெஸ் பண்ணிக்கலாம் 17,400. அதே R கேஸ்க்கு 9,300 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 8,700. ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் 6,000. ஸோ இது எல்லாமே டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 41,100. 41,100ல 6,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 35,100. As usual 35,100 2:2:1 ரேஷியோட ஷேர் பண்ணிக்கலாம். 14,040 14,040 7,040. ஸோ 15,000ல 14,040 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 9,060. 17,400ல 14,040 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 3,360. 8,700ல 7,020 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,680. இது பே. இந்த கேஸ்ல எதுவும் டெஃபிஷியன்சி இல்லை, பேலன்ஸ். 15,960 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 14,040. 17,400ல 3,360 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 14,040. 8,700ல 1,680 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 7,000. The net amount 35,000. So the last scenario உங்களுக்கு கேஷ் ரிலீஸ் ஆனது 20,100. ஸோ அப்போ 35,100ல 20,100 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 15,000. ஸோ 15,000 2:2:1 ரேஷியோல ஷேர் பண்ணணும். 6,000 6,000 3,000. ஸோ 14,040ல 6,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 8,040. இந்த கேஸ் சேம் ஆகும் வேல்யூ.
7020ல 3000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 4020. ஓகே. ஸோ த பேலன்ஸ் அமௌண்ட் இந்த கேஸ்லயும் வந்து டெஃபிஷியன்சி இல்லை. 14040ல 8040 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 6000. இது பெய்டு வேல்யூ. 14040ல 8040 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 6000. 7020ல 4020 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 3000. கிளியரா? Is it clear?